ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல எல்லாம் வைரலா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சூஸ். இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல நம்ம போட்டோ ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸில் நம்மளோட இமேஜ். இந்த மாதிரி இதுதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. எல்லாரும் போஸ்ட் போடுறாங்க, ஆனால் யாருமே எப்படி போடணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதானே நான் இதுக்கு இருக்கேன், நான் சொல்லித்தரேன். தெளிவா சிம்பிளா 2 நிமிஷத்துல நம்ம போட்டோ இந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான ஒன்றே ஒன்று, ஃபோட்டோஸ். தெளிவான குவாலிட்டியான ஃபோட்டோஸை ரெடி பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் லாங்கில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும் ஃபுல் சைஸ்க்கு. ஓகே, அடுத்ததாக இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தேவைப்படும். அந்த ப்ராம்ப்ட்டுக்கு எங்கேயும் நீங்கள் தேட தேவையில்லை. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக கொடுத்துட்றேன். அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜெமினி ஏஐ அப்படின்னு சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனவுடனே அந்த ஜெமினியில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே டைப் பாக்ஸில் காப்பி பண்ணி வச்சுக்கிற அந்த ப்ராம்ப்ட், அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ ரெடி ஆகி ஜம்முன்னு இந்த மாதிரி வந்துடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலை அப்படின்னா டெமோவாக ஒரு வீடியோவும் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஜெமினின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற கூகுள் ஜெமினிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே டெக்ஸ்ட் பாக்ஸில் காப்பி பண்ணி வச்சுக்கிற டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். சென்டு கொடுத்தீங்கன்னா 2 மினிட்ஸில் ஃபோட்டோ ரெடி ஆயிரும். ஸோ அதை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் போஸ்ட் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.